ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்மளுடைய இந்த ஸ்டூடியோவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள் நிறைய நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பொருளை பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு சைட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சி. ஸோ அந்த பொருளை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ அதில் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடியோக்கு இன்னொரு ரிங் லைட் வாங்கலாம் அப்படின்னு நான் நிறைய நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு RGB கலர்ஸில் ரிங் லைட் தேடிக்கொள்ள முடியாமல் இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல RGB கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிங் லைட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, gadgetcity அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக தான் நான் இந்த ரிங் லைட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவுமே குயிக்காக ஷிப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காவில் இருந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆன்லைனில் கேஷ் ஆன் டெலிவரியில் பொருட்கள் வாங்குற மாதிரி ஒரு சைட்டை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சைட்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா gadgetcity.lk தான். அந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த சைட்டை போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கெஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே விலை குறைவாக உங்களுக்கு கெஜெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த gadgetcity வெப்சைட் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரிலையும் பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு விசா கார்டு, மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு பேங்க் டிபாசிட் பண்ணி கூட பொருட்கள் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொக்கோ ஆப் மூலமாக உங்களுக்கு 3 மாசத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்லையும் பொருட்கள் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த ரிங் லைட். நீங்கள் யாராச்சும் இந்த ஷாப்புக்கு போய் தான் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு gadgetcity ஷாப்புக்கு போய் பொருட்கள் வாங்கலாம். அவங்களுடைய ஷோரூம் பார்த்தீங்கன்னா ராஜகிரியில் இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு, இல்லை நான் போயே பொருட்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாலும் ராஜகிரியை பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் அங்கே போய் உங்களுக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுடைய அட்ரஸ், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு போய் பொருட்கள் வாங்கலாம். ஸோ ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கும் ஆஃப்லைனில் வாங்குறவங்களுக்கும் ஒரு ஆஃபராக நீங்கள் நம்மளுடைய ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா, TTH அப்படிங்கிற ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கட்டாயம் நீங்கள் யாராச்சும் பொருட்கள் வாங்குறீங்கன்னா இந்த கூப்பன் கோட் மறக்காமல் TTH அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணி உங்களுக்கு இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால அந்த கூப்பன் கோடை நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரிங் லைட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டை பார்த்தீங்கன்னா பபல் ரேப் பண்ணி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரிங் லைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே அதுக்கான ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிங் லைட்டையும் ஸ்டாண்டையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நம்ம பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். பார்சல் அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிங் லைட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ரிங் லைட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கலர்ஸ்க்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது. அதில் 3 கலர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கலர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் இன்னொரு ரிங் லைட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அதுவும் RGB கலர்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ரிங் லைட் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் தேடிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் நான் gadgetcity பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த ரிங் லைட் அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2950 ரூபாய்க்கு நம்மளுக்கு இந்த ரிங் லைட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே நான் சொன்ன அந்த கூப்பன் கோடை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா, TTH அப்படிங்கிற கூப்பன் கோடை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிங் லைட்டை பாக்ஸில் மேலேயே RGB LED சாஃப்ட் ரிங் லைட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MJ26 RGB LED அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சாஃப்ட் ரிங் லைட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாடி இதில் இருக்க கீ ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி RGB லைட்டை வெளியே எடுக்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிங் லைட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிங் லைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனை இதில் மவுண்ட் பண்ணணும், அதாவது ரிங் லைட்லேயே ஃபோனை மவுண்ட் பண்ணணும்னாலும் அதுக்கான ஒரு ஹோல்டரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹோல்டர். ஸோ கொஞ்சம் ஓரளவு நல்ல ஒரு ஹோல்டரே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு RGB லைட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இதில் இருக்க பொலித்தீனை ரிமூவ் பண்ணிடலாம்.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிங் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ரிங் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பில்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொடல்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அப் டவுன், அதாவது இதில் இருக்க பிரைட்னஸை வந்து அப் டவுன் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா RGB கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து USB கனெக்டரில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால உங்கள்கிட்ட வந்து பவர் பேங்க் இருந்தாலும், இல்லைனா நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜர்ஸ்லையாக இருந்தாலும், லேப்டாப்ஸ்லையாக இருந்தாலும், கம்ப்யூட்டர்ஸ்லையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ரிங் லைட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ரிங் லைட்டில் இருக்க இன்னொரு முக்கியமான கீ ஃபீச்சராக நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கு பிறகு இதுக்கான ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ரிங் லைட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டாண்டில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான பக்கம் வந்து இதை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆடாமல் இருக்கும். ஸோ அதையும் டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிங் லைட்டை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பேங்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ரிங் லைட்டை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டாக ரிங் லைட்டை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RGB கலர்ஸை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கலரில் வந்து நம்மளுக்கு இதில் RGB வந்து இப்போ வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் வந்து ஒன்றா தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் பண்ணலாம். அதுக்கு பிறகு அதுக்கெல்லாம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப் பண்ணலாம், அதுக்கு பிறகு டவுன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பிரைட்னஸ் வந்து அப் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் இருக்க மூடை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரிங் லைட் ஒர்க் பண்ணுற மூடை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் RGB அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு வந்து இதில் வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கலரில் வந்து நம்மளுக்கு இதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ ஒரே ஒரு கலர் தான் வேணும்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரே கலரில் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு கலர்லையும் நம்மளுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ RGB கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக்கோ இல்லாட்டி வீடியோ பண்ணுறதுக்கோ எதுக்கோ தேவைப்படுது அப்படின்னா இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ணும்போதும் இல்லைனா நான் வந்து ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணும்போதும் எனக்கு வந்து ஒரு RGB லைட் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தேடி எனக்கு பார்த்தீங்கன்னா கெஜெட் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய சைட்டோட லிங்க்கே நான் கொடுத்து வைக்கிறேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரிலையும் ரொம்பவுமே விலை குறைவாக பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். எக்கச்சக்கமான கெஜெட்ஸ் வந்து கெஜெட் சீட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம கெஜெட் சீட்டில் பர்ச்சேஸ் பண்ண இன்னொரு ஐட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே தேவையாக இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுவும் ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் கெஜெட் சீட்லேருந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ண கிடைச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா gadgetcity.lk இருந்து தேவையான பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கட்டாயம் கிளிக் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே பொருட்களை வந்து வீட்டுக்கே கொண்டு வரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.